இந்த 2024ல் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ அந்த டவுட்டை உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண போகுது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பேசும்போது இது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் மாறும், அவங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பேசும்போது எல்லாருக்குமே பெருசாக இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் காஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்துட்டு இ-காமர்ஸ் பிஸ்னஸில் செல் பண்ண போகிறீங்களோ அந்த காஸ்ட்டு தான் நமக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு 50,000 1 lakh வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. உங்களால் முடிஞ்சதை கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்துட்டு 5,000 கூட இருக்கலாம், 10,000 கூட இருக்கலாம், 1 crore கூட இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் காஸ்ட்டு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் காஸ்ட் வந்து கண்டிப்பாக ஆக போகுது. இ-காமர்ஸில் நம்ம பார்க்கும்போது மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ப்ராடக்ட் காஸ்ட்டை வந்து நம்ம சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் அண்ட் வெப்சைட். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த பிளாட்ஃபார்மில் வந்து செல் பண்ண போகிறீங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இ-காமர்ஸ் வெப்சைட்டில் செல் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணி செல் பண்ண போகிறீங்களா? ஓன் வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மினிமம் 10,000லேருந்து மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் ஆகும். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதுவுமே வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராடக்ட் காஸ்ட் வந்துட்டு ஒரு 20,000 வச்சோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் அண்ட் வெப்சைட்டுக்கு நீங்கள் ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 15,000 நான் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 20,000 அண்ட் இதுக்கு ஒரு 15,000 35,000 இது வரைக்கும் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது என்னோட ஒரு அசம்ஷன். ஓகே, நீங்கள் வந்துட்டு அங்கே 5,000 கூட வைக்கலாம், இல்லை வெப்சைட் நீங்கள் எங்கேயாவது கண்டுபிடிச்சி ஒரு 10,000 கூட பண்ணி வாங்கிக்கலாம். தேர்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங். ஸோ இதை வந்து நிறைய பேர் இதை கண்டுக்கிறதே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டை வாங்குகிறோம், அதுக்கான டிஜிட்டல் ஆசெட்ஸ் ரெடி பண்ணுறோம், லைக் கான்டென்ட்டோ கிராஃபிக்ஸ்லாம் ரெடி பண்ணுறோம், அது எல்லாமே ப்ரொஃபஷனலாக ஆளை வச்சு பண்ணிடுறாங்க. பட் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. கடையை வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாடகை கட்டுவீங்க இல்லையா, அந்த மாதிரி வாடகை கட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் மந்த்லி ஒரு 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஆட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் இருக்கும், பெட்டர் ROI வந்து இருக்கும், லாங் ரனில் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா சார்ஜஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் வந்துட்டு பண்ணணும். அதுக்கான ஷிப்பிங் காஸ்ட் எல்லாமே கஸ்டமர்கிட்ட வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வராது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வராது. பட் இது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ராடக்ட்டை வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கரெக்டாக உங்கள் வீட்டிலே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை நீங்கள் ஒரு கடைக்கு வந்துட்டு ரெண்ட் கொடுத்துட்டு அதில் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதையும் வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து சேர்க்கணும். ஓகேவா, அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு பார்ட்டை வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபிஃப்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி எடுக்கணும். ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1,500 ஆகும். எங்களோட ஏஜென்சியில் 1,500 வந்துட்டு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கலெக்ட் பண்ணுறோம். ஓவராலாக இந்தியாவில் நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் CA வந்துட்டு ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா 1,500 மினிமம் அதிலிருந்து அண்ட் 5,000 10,000 வரைக்கும் பண்ணுறாரு. நம்ம மினிமம் காஸ்ட்டை எடுத்தாலும் 1,500 வருது. அண்ட் நீங்கள் ட்ரேட்மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணுற மாதிரினா அமேசான்லேயும் மீஷோலேயும் வந்துட்டு ட்ரேட்மார்க் வந்து இல்லைனா கூட செல் பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் தி ப்ரொஃபஷ்னல் வே. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு ரீசெல்லர் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ப்ரைவேட் லேபிளிங் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு கண்டிப்பாக ட்ரேட்மார்க் வந்து தேவைப்படும். ஸோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு 1,500 நம்ம வச்சாலும் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்துட்டு 10,000 வந்து ஆகிடும். ஸோ 1,500 ப்ளஸ் 10,000 நம்ம போட்டோம் அப்படின்னா 11,500 அட்லீஸ்ட் நமக்கு வந்துட்டு டாக்குமெண்டேஷன் அண்ட் லீகல் சர்டிஃபிகேட்கே வந்து தேவைப்படுது. அண்ட் இதை தாண்டி நீங்கள் ஃபுட்ஸ் வந்து செல் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு உணவுப் பொருள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்துட்டு FSI எடுக்கணும். FSIக்கு வந்துட்டு ஒரு 5,000 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 10,000, இது ஒரு 5,000 15 அண்ட் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு 1,500 16,500 வந்துட்டு வெறும் நமக்கு டாக்குமெண்டேஷனுக்கே ஆகுது. இது போக நம்ம கடைசியாக இருக்கிற காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் காஸ்ட். ஸோ இந்த காலேஜெலாம் வந்துட்டு மிஸ்லேனியஸ் காஸ்ட்னு சொல்லிட்டு வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த நம்ம இ-காமர்ஸ் பிஸ்னஸை நம்ம பண்ணுறதுக்கு பேசிக்காக நமக்கு என்ன தேவைப்படும், ஒரு மொபைல் ஃபோன் தேவைப்படும், அண்ட் ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு லேப்டாப்போ தேவைப்படும், ஒரு பிரிண்டர் நீங்கள் வந்து MFNல செல் பண்ணுறீங்க அப்படின்னா தேவைப்படும். அதாவது MFNனா என்ன அப்படின்னா வீட்டிலே உங்களோட ப்ராடக்ட்டை வச்சுருப்பீங்க, ஆர்டர் வந்த பிறகு நீங்களே பேக்கேஜிங் பண்ணி வச்சுருப்பீங்க வீட்டில். அதுக்கப்புறம் அமேசானோட டீம் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு எடுத்து போயிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா, அதுதான் வந்துட்டு MFN அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நீங்கள் FBAல செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் மொத்தமாக பேக் பண்ணி வேர் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிடுங்க முன்னாடியே. ஓகேவா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ஃப்ரண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அனுப்பணும். இதுனா கூட ஒரு 10 யூனிட்டாக வாங்கி அந்த வச்சு செல் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் FBAல பண்ணும்போது ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேர் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அமேசானே உங்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு கஸ்டமர் ஆர்டர் போட்ட பிறகு பேக்கேஜிங் பண்ணி அவங்களே அனுப்பிடுவாங்க.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு லிட்ரலி நோ ஒர்க், 0% தான் உங்களோட ஒர்க் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அமேசான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, கிராஃபிக் டிசைன்ஸு அண்ட் கண்டென்ட் ரெடி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ட்ரேட்மார்க் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே எங்களோட ஏஜென்சியில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட ஒர்க்கை ஆக்சுவலி 0% ஆக்கணும் அப்படின்னா 100% உங்களுக்காக நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5000 rupees. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் எங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கேட்ச் யூ ஆன் தி ஃப்ளிப் சைட். டேக் கேர்.